evening, students. Hope you all are doing good. So, எப்படி இருக்கீங்க எல்லாம்? Class இன்னைக்கு start பண்ணிடலாமா? First class in bio. So, how are you all? So, hi Kripa Devi, Krishna Priya, Salva Kumar. Hi guys. Good evening. So, yes guys, class இன்னைக்கு start பண்ணிடலாமா? So, what about the chapter? இந்த chapter already உங்களுக்கு எடுத்துட்டாங்களா? So, have you studied this chapter? And நிறைய பேருக்கு இன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So, how was your first day at school or continuously போயிட்டு இருக்கீங்களா? So, let us share something. Okay. So, hi guys. Yes, how was your first day or இது வரலும் classes எப்படி போயிட்டு இருக்கு 12th-ல? So, how was your bio preparation? So, start பண்ணியாச்சா? So, இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா? So, how was the chapter? Or இன்னைக்கு டே எப்படி போச்சு? So, in another 2 minutes we'll start the class. அதுக்கு முன்னாடி ஸோ இன்னைக்கும் நம்ம பேசிக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இந்த சாப்டரில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அண்ட் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர். ஒரு ஓவராலாக இந்த பர்டிகுலர் சாப்டர்ல வந்து நம்ம போர்டு எக்ஸாமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே இன்னைக்கு நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எஸ் கைஸ், ஸோ இது ஒரு 2 minutes will start. ஸோ ஷேர் ஹவ் வாஸ் திஸ் சாப்டர், ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா இல்லை எவ்வளோ தூரம் இதை படிச்சிருக்கீங்க? ஸோ எனி ஐடியா இந்த சாப்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, ஆர் ஓவரால் பயோ ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ இதில் இன்னும் எவ்வளோ பேர் நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ ஜஸ்ட் ஷேர் யுவர் தாட்ஸ். ஸோ அதில் நம்ம இன்னும் ஒரு 2 minutes கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஜாயின். இட் இஸ் ஸோ ஈஸி. எஸ், ஆக்சுவலி வந்து பாட்னியில் இந்த சாப்டர் தான் அதிக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சாப்டரும் கூட. எஸ், ஸோ கிராஃப்டிங் வரைக்கும் டீச் பண்ணாங்களா? ஓகே, ஸோ கிராஃப்டிங்கில் கொஷின்ஸ் கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஹாய் ஸ்ரீனிவாசன். ஓகே, ஸோ இஸ் வாட் அபவுட் அதர்ஸ்? உங்களுக்கு இந்த சாப்டர் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா? ஸோ எவ்வளோ தூரம் படிச்சிருக்கீங்க? ஸோ இதுவரையும் படிச்சவரையும் புரிஞ்சிருக்கா? எஸ், ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? ரெடியா? Today only biology starting. Yes, I'm starting today. Okay. So botany first chapter start பண்ண போறோம். So வேற ஏதாவது சாப்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா? Vegetative reproduction startingல புரியல. Vegetative reproduction is actually very easy. So stem, root and leaf. Okay, so நிறைய பேருக்கு இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ obviously they'll start either with botany or zoology. ஸோ நம்ம பாட்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், பட் வில் கம்ப்ளீட் இட் வெரி ஃபாஸ்ட் ஸோ தட் நமக்கு டிசம்பர்லேருந்து we need time for revision. And also like a very important thing about this chapter is like இந்த சாப்டர்லேருந்து நீட் பேஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் நம்ம புக்லேருந்தே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ when you start reading அந்த நீட் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே இந்த சாப்டரை படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ தட் லைக் இஃப் யூ ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் இட் இஸ் வெரி வெரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்மளோட என்சிஆர்டி புக்லேயும் இந்த பர்டிகுலர் சாப்டர் இருக்குது அண்ட் கொஷின்ஸும் இதுலேருந்து ரொம்ப ஈஸியராக தான் இருக்கும். இப்போ நீங்கள் இதுலேயே கிளியராக படிச்சிட்டிங்க அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த ஃபியூச்சர் ப்ரிப்ரேஷன். சரியா? ஸோ எஸ், ஸோ ஸ்டார்டிங் வித் த கோட். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டடி லைக் தேர் இஸ் நோ டுமாரோ. ஸோ யூ கேன் லிவ் லைக் தேர் இஸ் நோ லிமிட்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே ஃபுல் இன்ட்ரெஸ்டோடு படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ தட் லைக் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம படிக்கும் போது தான் நம்ம என்ன லெவலில் படிக்கிறோமோ அது இன்னும் மைண்டில் ஸ்டே ஆகிட்டே இருக்கும். ஸோ எக்ஸாம் டைமில் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டைம் அதை எந்த டெப்த்தில் படிச்சிருக்கீங்களோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால திரும்பவும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போதே புரிஞ்சு கொஞ்சம் டைம் எடுத்து அதை ரீட் பண்ணுங்க. எந்த சாப்டராக இருந்தாலும் சரி, நாட் ஈவன் லைக் பயாலஜி மட்டும் சொல்லலை, ஈவன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, வாட் எவர் த சப்ஜெக்ட் இட் இஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது ப்ளீஸ் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க அண்ட் கான்செப்டை புரிஞ்சு படிங்க. ஓகேவா? is almost till 7:15 to 7:30. Yes? Okay. So start பண்ணுவோமா? Okay guys. So full energy ஓட இன்னைக்கு class start பண்ணிடலாமா? Fine. So basically what you're going to see in this chapter, ஒரு chapter-ஓட outline. So reproduction in plants அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா we have two types of reproduction இல்லையா? asexual reproduction இருக்கு, sexual reproduction இருக்கு. So starting with the asexual reproduction. So what are you going to cover in asexual reproduction?
So first of all, reproduction அப்படிங்கிறது என்ன? It is giving birth to an young ones of the same species. அதுல வந்து பிளான்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு விதமா இருக்கு. ஏசெக்சுவலும் இருக்கு, செக்சுவலும் இருக்கு. யூசுவலா செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா there will be fusion of gametes. But asexual reproduction அப்படி கிடையாது. There is no fusion of gametes. அதுல இன்னும் further categoriesலாம் இருக்கு. So அதை நான் explain பண்ண போறேன். So அதுதான் நம்ம asexual reproductionல full we are going to cover. The next thing is about vegetative reproduction. It is actually a part of asexual reproduction தான். Yes, correct. So continuously, like if you know anything, you can keep answering. So okay, va? So next, sexual reproduction la rendu gametes eppadi fuse ஆக போகுது. Say flowers, plants la எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி sexual reproduction நடக்குது? So you would have heard about the pollen grains கேள்விப்பட்டிருப்பீங்க, ovules கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரெண்டும் எப்படி fuse ஆக போகுது? அத பத்தியா நம்ம sexual reproductionல பாப்போம். So next, அதிலேயே தான் ஸோ ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ், அதாவது ஃபர்டிலைசேஷன் நடக்க போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி, அதாவது லைக் ஒரு குக்கிங் ப்ராசஸ்க்கு முன்னாடி வாட் ஆர் த இன்கிரீடியன்ஸ் ரெக்வயர்ட் அந்த மாதிரி தான். ஸோ இப்போ ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ் என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் இந்த ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆயிருக்கு, ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் அபவுட் ஃபர்டிலைசேஷன். ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஹவு இஸ் த ஃபியூஷன் கோயிங் டு ஹேப்பன்? அடுத்து புதுசாக ஒரு ஃப்ளவராக இருக்கட்டும், ஒரு பிளான்ட்டாக இருக்கட்டும், எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது அதை பற்றி நம்ம ஃபர்டிலைசேஷனில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் ஃபர்டிலைசேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது. ஸோ ஃபர்டிலைசேஷனில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ ஹவ் இஸ் கோயிங் டு கெட் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு நியூ ஸ்ட்ரக்சர். ஸோ அதை பற்றி போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸில் லைக் வில் see it in a table. ஓகேவா? So the last thing is about apomixis, polyembryony and parthenocarpy. So இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். லைக் யூஸ்வலாகவே fertilization நடந்தானா we know that ஒரு seed production இருக்கட்டும் இல்ல flower production, so whatever it is we need the fertilization process. But அந்த fertilization நடக்காம சீடோ இல்ல ஃப்ரூட்டோ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி ப்ராசஸ் தான் நம்ம அப்போமிக்சிஸ், பார்த்தனோகார்பி and what is polyembryony அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? So clear, this is basically in the chapter நம்ம என்ன படிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அவுட்லைன். ஓகே, so it is already given in the book. அதுதான் நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு பர்டிகுலர் டாபிக்லயும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு. ஓகே, so actually like we'll divide it into different sessions. So startingலயே ஃபுல்லா நம்ம இன்னைக்கு போக வேணாம், just overall இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்கறோம்னு மட்டும் இன்னைக்கு we'll have a look. Clear? Yes. So how to read this chapter? Very important thing. In the chapter definitely you should not skip. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லைக் நம்ம போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இப்போலேருந்தே லைக் அந்த அந்த ஒரு ஃபயர் இருந்தால் தான் இந்த எண்ட் யூ வில் கெட் அ குட் மார்க்ஸ். ஸோ அப்போது பயாலஜியில் இந்த பர்டிகுலர் சாப்டர் இஃப் யூ டேக் இன் பாட்னி இட் ஹேஸ் அ ஹையர் வெயிட்டேஜ். இருக்கிற அந்த 10 சாப்டர் 12 சாப்டரில் அதிக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சாப்டர் பாட்னியில் இந்த சாப்டருக்கு தான். அண்ட் மெனி கொஷின்ஸ் வர் ஆஸ் லைக் 5 மார்க்ஸ் ஆகட்டும், 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அண்ட் ஈவன் 1 மார்க்ஸுமே கண்டிப்பாக இந்த சாப்டரில் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 1 மார்க், 2 mark, 3 mark and even 5 mark. So that is நமக்கு பயாலஜியில் வந்து போர்டு எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம்னா கொஸ்டின் நம்பர் 19, அதாவது கம்பல்சரியாக ஒரு 3 மார்க் நம்ம அட்டென்ட் பண்ணோம். அதில் ஒன் ஆஃப் த இயர்ஸில் கூட இந்த பர்டிகுலர் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது ஸ்டார்டிங்லேயே இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஸோ டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்ஸை இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். கிளியரா? ஸோ எப்படி இந்த சாப்டரை படிக்கணும்? ஸ்டார்ட் வித் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிகாஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஆகட்டும், ஏசெக்சுவல், அது எல்லாமே வந்து இட் இஸ் ஆக்சுவலி வெரி ஈஸி. நம்ம ஆல்ரெடி 11th படித்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வென்எவர் யூ ஸ்டார்டிங் யூ கேன் ஸ்டார்ட் வித் ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட். ஸோ என்னென்ன ஸ்ட்ரக்சர் இன்வால்வ் ஆயிருக்கு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தென் யூ கேன் மூவ் டு த ஃபர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் அண்ட் த லாஸ்ட் 3 ஒரு 3 ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அப்போமிக்சிஸ், பாலிஎம்ப்ரியானி அண்ட் பார்த்தனோகார்பி. இந்த 3லிருந்தும் டெஃபினட்டாக கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டோன்ட் ஸ்கிப் தட் பார்ட். ஸோ இந்த ஆர்டரில் படிச்சுட்டு தென் யூ கேன் கம் பேக் டு த sexual reproduction, asexual and vegetative propagation. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் ரீட் பண்ணிங்க அப்படின்னா திஸ் சாப்டர் வில் பி வெரி ஈஸி. பிகாஸ் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் பண்ணுற மிஸ்டேக் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்டார்ட் ரீடிங், இன்ட்ரொடக்ஷன்லேருந்து படிக்க ஆரம்பிப்போம். அப்போ கரெக்டாக மெயின் கண்டென்ட் ஒரு ஃபர்டிலைசேஷன் இல்லை ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் வரும்போது வில் கெட் டயர்ட் ஆர் போர்ட். அப்போது அந்த மெயின் கண்டென்ட்டை நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் சொல்லியிருக்கேன் ஸ்டார்ட் ப்ரீ ஃபர்டிலைசேஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், தென் யூ கேன் கம் பேக் டு திஸ். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் போதே படிக்கலாம். இட் வில் பி வெரி ஈஸி வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்லாம். ஓகேவா? ஸோ இந்த பேசிஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போவே ஓரளவு எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த எண்ட் இட் வில் பி வெரி வெரி ஈஸி. ஓகே? ஸோ எஸ், ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் reproduction அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாட் இஸ் reproduction? ஸோ தட் இஸ் பேசிக்கலி த ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ ஆர் த யங் ஒன்ஸ் ஆஃப் த சேம் பர்டிகுலர் ஸ்பீஷிஸ். ஸோ இது வரலும் சொன்னதெல்லாம் கிளியரா? அந்த ஆர்டரில் படிக்க ஆரம்பிச்சிருவீங்களா?
I told you, NEET point of view இந்த chapter ரொம்ப important. So, அதே ஸ்பீட்ல படிக்க ஆரம்பிக்கணும். Clear? So, இப்போ reproduction எடுத்துக்கிட்டோம்னா we have two types, that is asexual reproduction and the sexual reproduction. இல்லையா? So, எங்க fusion of gametes இருக்கும் in case of sexual reproduction? So, there will be fusion of gametes. But asexual reproduction there will be not, like அங்க வந்து எதுவுமே fusion of அதாவது gametes fusion நடக்காது. So can you guys tell me, so இது ஒன்றும் கிளாஸ் எடுத்திருக்காங்க இல்லையா? So asexual reproductionல என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க? So what are the different types actually? So can you tell me? So we have vegetative propagation. So vegetative propagation இருக்கு. So அதை பத்தி நம்ம பார்க்கலாம். Okay? So and even fragmentation. So where you can see the fragmentation. So இதெல்லாம் நம்ம last year படிச்சது தான். So quick அதுக்கான examples மட்டும் recall பண்ணி பாருங்க. Fragmentation, budding. Yes, and also the one more thing. Spore formation. Okay, so can you give some examples? So vegetative propagation இன்னும் further classification இருக்கு. So fragmentation கான example ரொம்ப familiar ஆன example நம்ம சின்ன classes வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். So yes, யாரெல்லாம் chatல இருக்கீங்க, so guess பண்ண முடியுதா? Examples recall பண்ணுங்க. Because in the first and the 2-3 pages of the chapter தான் கொடுத்திருப்பாங்க. So நம்ம இதை வந்து flow chartலயே பார்த்துட்டு போயிடலாம். So then you can save the time. Yes, so in case of fragmentation அப்படின்னு you can see in Spirogyra. Yes. Spirogyra. Then where you can see the budding. So budding in case of Hydra. Spore formation in case of ferns lana paakalam. Okay, so then coming back to vegetative propagation. So vegetative propagation innum further nama paakalam. Yes, eastum one of the example na for budding. Spore formation, so give examples for the spore formation. So in the vegetative propagation or vegetative reproduction நம்ம இன்னும் further divide பண்ணலாம். So that is again it is divided into natural and the artificial methods. So we have natural and the artificial methods. Right? So இன்னும் natural methods, so I'll write it down here. So vegetative propagation அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா so vegetative propagation, so we have the natural and the artificial methods. Right? So natural என்னென்ன classificationலாம் இருக்கு? Any cases? Natural and the artificial methods. So natural again it is further divided into like root propagation, so root, stem and leaf. Root, stem, leaf. இல்லையா? So artificially இன்னும் further இருக்கு. Modern methods இருக்கு and also the conventional. So this is again conventional and the modern methods. So இதுவெல்லாம் ஓரளவு புரிஞ்சுதா? Yes, root, stem and leaf. ஓகேவா? ஓவராலா reproduction என்ன, அதை எப்படி first of all நம்ம classify பண்ணிருக்கோம் asexual and sexual. So sexual நம்ம அடுத்தது பார்க்கலாம். asexual பார்த்தோம் அப்படின்னா இன்னும் further நிறைய methods இருக்கு. அதுல vegetative propagation மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we have the natural and the artificial methods. So அதுல natural பார்த்தோம் அப்படின்னா root, stem, leaf. அதாவது you would have seen in ஒரு சில plants பார்த்திருப்பீங்க. So roots like ஒரு plant இருக்கு, அதோட வேர் இருக்கு அப்படின்னா அந்த வேர்ல இருந்து இன்னொரு புது செடி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அது வந்து நேச்சுரல் தான் root propagation. ஓகேவா? ஸோ அடுத்து ஸ்டெம்ல இருந்து இன்னொரு பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். அடுத்து லீஃப்ல எக்ஸாம்பிள் பிரயோஃபைலம். ஸோ பிரயோஃபைலமோட லீஃப் பார்த்தீங்கனாலே தெரியும், அதோட அந்த நாச்சஸ் அந்த எட்ஜில் இருந்து இன்னொரு பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ when it is fallen, like அது மண்ணில் திரும்ப விழுகும் போது இன்னொரு புது செடி அதுல இருந்து ஃபார்ம் ஆகும். அதாவது this is the method of reproduction in some type of plants. So that is what we call it as vegetative propagation. Okay, so இப்போ artificial எடுத்துக்கிட்டோம்னா கன்வென்ஷனலும் இருக்கு, மாடர்னும் இருக்கு. கன்வென்ஷனலுக்கு உங்களுக்கே தெரியும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்
ஸோ எல்லாருமே லைக் யூ ஹவ் சீன் த ஹைபிஸ்கஸ் பிளான்ட் இல்லையா? ஸோ வீட்டில் எல்லாருமே ஹைபிஸ்கஸ் பிளான்ட் பார்த்துருப்பீங்க ஆர் சம்வேர் யூ ஹவ் சீன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சில டைம் இன்னொரு புது செடி வளரணும் அப்படின்னா அதுல இருந்து ஒரு ஸ்டெம் போர்ஷன் யூஸ்வலாக கீழே இருக்கக்கூடிய ஒரே ஒரு அந்த ஸ்டெம் அந்த பிரான்ச்சை மட்டும் கட் பண்ணி வில் பிளான்ட் இட். ஸோ அதுலேருந்து என்ன ஆகும், புது செடி ஃபார்ம் ஆகும். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி அ கன்வென்ஷனல் மெத்தட். ஸோ இது யாராச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஸோ ஹைபிஸ்கஸ்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எஸ். ஸோ கன்வென்ஷனலில் வி ஹேவ் இன்னும் ஃபர்தரான மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ஹைபிஸ்கஸ் பிளான்ட்ல டெஃபினட்டாக இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். வெரி 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 ஃபெமிலியர் எக்ஸாம்பிள். ஸோ டு யூ நோ தட் அதை பற்றி தான் நம்ம படிக்கிறோம் ஆக்சுவலாக. ஸோ வி ஹேவ் கட்டிங், கிராஃப்டிங் அண்ட் ஈவன் layering. So cutting, grafting, layering. So have you seen that hibiscus plantல இந்த மாதிரி பண்ணதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? So that is actually, so அப்ப இதுல சொல்லுங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்ப இது எந்த கேட்டகரியில வரும்? So I told you it's artificial தான், conventional method தான் வரும். So conventionally we have seen 3 types: cutting, grafting and layering. So இதுல எந்த பார்ட்ல வந்து அந்த hibiscus plantோட அந்த stem portion நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? So which process is it actually? Yes, Sujita. ஸோ எனி கேசஸ், ஸோ எங்கிருந்து அந்த பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அந்த ஸ்டெம் போர்ஷன்லேருந்து. ஸோ அது கட்டிங்கில் வருமா, இல்லை கிராஃப்டிங்கில் வருமா, இல்லை லேயரிங்கில் வருமா? எஸ். ஸோ கட்டிங். ஸோ அப்போ கட்டிங்லேயும் நம்ம இன்னும் ஃபர்தராக யூ கேன் யூஸ் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஸோ தட் இஸ் ஸ்டெம், ரூட் அண்ட் லீஃப். ஸ்டெம், ரூட் அண்ட் லீஃப். ஓகேவா? எஸ். ஸோ கட்டிங்கில் தான் வரும். ஸோ ஸ்டெம் கட்டிங்கில் வி யூஸ் திஸ் hibiscus as an example நம்ம யூஸ் பண்ண போறோம். அடுத்து for leaf you can use it as bryophyllum. and அடுத்தது in case of root malus, that is that apple tree. Grafting. So grafting actually is a very important question also. Okay, grafting and layering நம்ம question இதுல பார்க்கலாம். So grafting அப்படிங்கும்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளான்ட்டை நம்ம ஃபியூஸ் பண்ண போறோம். ஸோ நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிளான்ட் பேஸ்டு வீடியோஸ் பார்க்கலன்னா லைக் ஜஸ்ட் சர்ச் இட் இந்த யூடியூப், யூல் கெட் மெனி வீடியோஸ். ஸோ கிராஃப்டிங் எடுத்துட்டிங்கன்னா இவன் லைக் ரோஸ் பிளான்ட்ஸ்லாம் நம்ம லைக் ஃபெமிலியராக இருக்கும். ரெண்டு கலர் பிளான்ட் எடுத்து நம்ம ஃபியூஸ் பண்ணுவோம். அது கரெக்டாக ஃபியூஸ் பண்ணணும். ஸோ அதில் தான் நம்ம டைப்ஸ் பார்ப்போம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கரெக்டாக அதை ஃபியூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த நியூ ஃப்ளார் ப்ரொடியூஸ் ஆகுறது ரெண்டு பிளான்ட்டோட காம்பினேஷனில் ப்ரொடியூஸ் ஆகும். லைக் கலராக இருக்கட்டும், லைக் நம்ம நிறைய ஃபேக்டர்ஸ்க்காக அதை கம்பைன் பண்ணுவோம். ஸோ அந்த காம்பினேஷனில் வரக்கூடிய அந்த புது செடி, அதுலேருந்து பூக்கக்கூடிய பூ வந்து ரெண்டு பிளான்ட்டோட காம்பினேஷன், லைக் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகி வரும். ஸோ ஜஸ்ட் ட்ரை, யூ கேன் ட்ரை திஸ் லைக் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கிராஃப்டிங் யூ கேன் ட்ரை இட். ஸோ லேயரிங் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒரு பிளான்ட் இருக்கு, அதோட கீழே இருக்கக்கூடிய பிரான்ச் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம மண்ணில் புதைச்சோம்னா அதுலேருந்து ஒரு புது செடி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அதை கட் பண்ணி இன்னொரு இடத்துல பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஐ ஷோ த பிக்சர். Yes, so this is layering. So first of all, mound layering. Mound layering is nothing but ஒரு plant இருக்கு. Yes, example is jasmine. So அதுல like அந்த flexible ஆன lower end இருக்கக்கூடிய branch. So அதை என்ன பண்ணிடலாம், நம்ம bend பண்ணி அதை soilல push பண்ணி வச்சிடலாம். So இப்போ அதுல இருந்து நிறைய branches எல்லாம் வருது. அப்போ என்ன பண்ணிடலாம், இந்த போர்ஷனோட நம்ம கட் பண்ணிட்டு இதை ஒரு தனி பிளான்ட்டா we can grow it. Okay, so that is mound layering. அடுத்தது ஏர் லேயரிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ the bark tissue is removed. So we will remove only the bark portion. அதுக்கப்புறம் அங்கே வந்து சாயில பிளேஸ் பண்ணி will tight like will pack it with a polythene cover so that எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம மாதிரி அங்கிருந்து புது பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகும். So that after that you can cut it and place it in a new area. So this is called as layering. So இப்போ இதெல்லாம் என்னது, different types of vegetative propagationல தான் பார்த்துட்டு இருக்கோம். கிளியரா? So the next thing is grafting. So graftingல நிறைய type of grafting இருக்கு. So even in the exam point of view, in the particular topicல இருந்து you can expect a question. So இதுல இருந்து even it can be asked as a 5 mark. So இப்பயே மார்க் பண்ணி வச்சுக்கலாம். Okay, so books எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ புக் பார்த்தீங்கன்னா you'll get distracted. So just close your book aside. ஸோ நான் சொல்லும் போது ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ just take a paper or just listen. So just listen பண்ணுங்க. இந்த சாப்டர் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோங்கிறது தெரிஞ்சா போதும். Later you can open your book and start reading. Yes? Okay. So இப்போ grafting, just remember this mnemonic, bat, crow. சரியா? லைக் நம்ம நிறைய தடவை படிச்சுட்டு போயிடுவோம். பட் என்ன ஆகும், எக்ஸாம் டைம்ல அந்த ஏதோ ஒரு டைப் மட்டும் மறந்துடும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நெமோனிக் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா you'll get to know the type name at least. ஸோ இந்த நேம் வந்துருச்சு அப்படின்னா you can write it off. சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த நெமோனிக்
bat, crow ஞாபகம் வச்சுக்கோங்க. So these are the different types of grafting. So starting with a bud grafting. So bud grafting என்ன பண்ண போறோம்? We'll make a T-shaped incision. So incision அப்படிங்கிறது ஒரு கட் கொடுக்குற மாதிரி. So இந்த கட் கொடுத்து அந்த பர்டிகுலர் போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு அங்க வேற ஒரு பிளான்ட்டோட போர்ஷனை நம்ம அட்டாச் பண்ண போறோம். இங்க என்ன ஷேப்? That is the T-shaped. ஓகேவா? So the next thing that is all about the bud grafting. அதுக்கப்புறம் we'll tie it. Next it is about the approach grafting. So ரெண்டு plant almost of same thickness இருக்கக்கூடிய plant நம்ம like we are going to bring it together, then we are going to tie it. So அதுல இருந்து முளைக்கக்கூடிய இன்னொரு branch எப்படி இருக்கும்? Combination of characters. அடுத்தது tongue grafting னா அதே மாதிரி தான். So we are going to use two different portions. அதை வந்து thickness ஒரே அளவு இருக்கக்கூடிய portion மாதிரி நம்ம எடுத்துக்க போறோம். So stalk and scion அப்படின்னு இங்க ரெண்டு term இருக்கு. So what is it, stalk and scion? So anyone can you answer? So கொஞ்சம் let us be like interactive. So உங்களுக்கு question ஏதாச்சும் தெரியலனா you can ask or just listen பண்ணுங்க. So already இந்த chapter எடுத்துட்டாங்கன்னா இதுக்கான answers கொடுங்க. Okay? So what is stalk and scion? Any guesses? So stalk portion or இருக்கட்டும் scion or இருக்கட்டும், what we call it as? So the one which is attached to the soil, so that is called as stalk. So one which is not in contact அப்படினா, so that is we are going to bring a new plant அப்படிங்கும்போது we call it as, so stalk is the one which is in contact with the soil. Okay? scion அப்படிங்கிறது நம்ம எந்த போர்ஷனை கிராஃப்ட் பண்ண போறோமோ that particular part is called as scion. Okay? Yes. Clear? So அடுத்து we have the crown and the wedge grafting. So crown grafting and wedge grafting almost similar ஆ தான் இருக்கும். So wedge maybe at one particular portionல ஒரு V shapeல நம்ம ஒரு wedge மாதிரி insert பண்ண போறோம். Whereas அதாவது crown grafting அப்படிங்கும்போது multiple wedges make பண்ணி அதை combine பண்ண போறோம். So that is called as crown grafting. ஓகேவா? ஸோ இங்கே இந்த வெஜ் ஷேப் அப்படிங்கிறது this is like a V shape. ஸோ இங்கே பார்த்தோம்னா ஒரே ஒரு V இருக்கு. அதில் நம்ம எந்த பர்டிகுலர் பார்ட்டை கிராஃப்ட் பண்ணணுமோ அதை இன்சர்ட் பண்ணி டைப் பண்ண போறோம். அதே crown graftingல அதே மாதிரி மல்டிபிள் பிளேசஸ்ல நம்ம கிராஃப்ட் பண்ண போறோம். So that is the main difference between crown and the wedge grafting. ஓகேவா? So yes. So இதுவரையும் ஓரளவு அட்லீஸ்ட் ஐடியா இருக்கா கிராஃப்டிங்னா என்ன அப்படின்னா? So shall we move to the next part? So which is actually interesting. So இதுல இருந்து தான் இன்னும் புரிய ஆரம்பிக்கும். இந்த பேசிக்கா மெயினா நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இந்த போர்ஷன்ல இருந்து தான். So that is parts of a flower. So previous ஆவே like 11th portionலயே vegetative anatomy and the morphology of the flowering plants பார்த்திருப்பீங்க. So அதே தான் இங்கேயும் நம்ம பார்க்க போறோம். So that is ஒரு mature flower எடுத்துக்கிட்டோம். அதுல what is the female part and what is the male part? Very easy இல்லையா? So which is the female part? So Sujita, grafting is nothing but combining ரெண்டு particular plant நம்ம combine பண்ண போறோம். So we use the term stalk and scion. So stalk அப்படிங்கிறது the plant which is in contact with the soil. scion அப்படிங்கிறது நான் வேற ஏதோ ஒரு பிளான்ட்டை இந்த பிளான்ட்டோட அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லையா, அந்த பிளான்ட் பார்ட் we call it as scion. So இந்த ரெண்டையும் combine பண்ற process we call it as grafting. ஓகேவா? So then parts of a flower. So flower ஓட parts we have the male and the female part, right? So which is called as male part? So male reproductive part and the female reproductive part. So which is called as male and the female reproductive part? Yes. Okay. So இப்போ சொல்லுங்க, male reproductive part is called as andrecium or gynoecium? So இதெல்லாம் fast answer வரணும்னு நினைக்கிறேன். So which is called as male and the female reproductive part? So இந்த pictureல பார்த்தா you can know what it is actually. So ரெண்டுமே ஒரு particular plantல like ஒரே flowerல இருக்கு. So அடுத்த question. So இதை நம்ம முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போலாம். So pistil is female. So which is nothing but gynoecium. Male reproductive part we call it as andrecium. So andreciumல என்ன present ஆயிருக்கும்? It consists of anther and the filament. Together we call it as stamen. Right? Yes. Stamen இருக்கும். And case of female we call it as gynoecium. So gynoecium is nothing but the pistil part. So என்ன இருக்கும்? Stigma, style and ovary. இப்போ அடுத்த question. So how is the reproduction actually happening in the plants? So இப்போ hibiscus flower எடுத்துக்கலாம். So hibiscus flower வந்து என்ன type of flower actually? அதுல male part, female part ரெண்டுமே இருக்கா?
ஸோ கண்டிப்பாக நம்ம சின்ன கிளாஸஸில் அந்த டைசெக்ஷன்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா, லைக் அந்த சென்டர் போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணி அந்த ஸ்டிக்மா இருக்கட்டும், லைக் த ஸ்டைல் ஓவரி போர்ஷன் எல்லாம் வி வுட் ஹவ் எக்ஸாமைன்ட் இல்லையா, பண்ணியிருக்கீங்களா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்? ஸோ அதிலே தெரிஞ்சிருக்கும். ஸோ போத் மேல் அண்ட் த ஃபீமேல் பார்ட் ஆர் present in the like hibiscus. ஸோ we use a specific term. ஸோ ஆல்ரெடி இந்த சாப்டர் எடுத்திருந்தாங்கன்னா அந்த என்ன நேம், வாட் வி கால்ட் as, like we give a special name for this particular flower. ஸோ அது என்ன தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் நம்ம அதை பற்றிலாம் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் செஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மேல் பார்ட் ஃபீமேல் பார்ட் ரெண்டு பார்ட்மே ஒரே ஃப்ளவரில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டேர்ம் கொடுப்போம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு ஹைபிஸ்கஸ். ஸோ இஃப் யூ நோ தட் யூ கேன் கமெண்ட் இட். நெக்ஸ்ட், ஸோ வி ஹேவ் திஸ் ஸ்டேமன். ஸோ ஸ்டேமன் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும்? ஸோ விச் இன்க்ளூட்ஸ் anther and the filament. So that is, it has anther and the filament. அடுத்தது இந்த சாப்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இந்த ஆந்தருக்கு தான். இந்த ஆந்தர் அப்படிங்கிறது இது எல்லாமே மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல ஒரு பர்டிகுலரா லைக் ஒரு ஆனியன் இருக்கு, ஒரு டொமேட்டோ இருக்கு, அது அந்த டாப் போர்ஷன் நம்ம கட் பண்ணிட்டோம்னா உள்ள என்ன இருக்கும் அந்த வியூல தான் நம்ம ஆந்தரை பார்க்க போறோம். ஸோ ஆந்தர் எப்படி நம்ம ஸ்லைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள போலன் கிரெயின்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆக போகுது அதை பத்தியெல்லாம் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். எஸ், இட் இஸ் அ bisexual flower. யூஸ் லைக் ஒரு ஸ்பெஷல் டேர்ம் இருக்கு. ஸோ ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா அதை கெஸ் பண்ணி சொல்லுங்க. ஆர் இப்போ இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க, இல்லை புக்கை ரெஃபர் பண்ணி யூ கேன் கமெண்ட் இட். ஓகே, ஸோ பிகாஸ் நம்ம அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். கிளியரா? ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பிக்சர் பாருங்க. ஸோ இங்கே ஸ்டேமன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்டேமன்ல வி ஹேவ் anther and the filament. ஸோ filament portion is fine. ஆனால் அந்த ஆன்சர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆன்சருக்குள்ளே தான் போலன் கிரெயின் லொக்கேட் ஆயிருக்கும். ஸோ ஒரு சாக் மாதிரி இருக்கும். அதை தான் சொன்னேன், அந்த ஆன்சர் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லைஸ் பண்ண போகிறோம். அதோட இன்டீரியர் வியூவை தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அடுத்தது, வாட் அபவுட் த நெக்ஸ்ட் ஃபீமேல் பார்ட்? ஸோ ஃபீமேல் பார்ட்டில் வி ஹேவ் ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி. அதாவது இந்த போலன் கிரெயின் இங்கிருந்து வந்து அந்த ஸ்டிக்மால ரீச் ஆக போகுது அண்ட் அப்படியே வந்து உள்ள வந்து இட் இஸ் கோயிங் டு ரீச் த ஃபீமேல் பார்ட், தட் இஸ் த ஓவரி. ஓவரிக்குள்ள என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும்? ஓவியூல் இருக்கும். ஸோ இந்த போலன் கிரெயின் ஓவியூல்ல ரீச் ஆச்சு அப்படின்னா தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அப்போ அடுத்த கொஸ்டின் வரும். ஸோ இப்போ நம்ம லைக் இது மாதிரி ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. ஸோ இங்கே நிறைய பிளான்ஸ் இருக்கு, நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு. ஸோ போலன் கிரெயின்ஸும் எக்கச்சக்கமாக இருக்கு. ஸோ காத்தடிக்கும் போது ஏதோ ஒரு போலன் கிரெயின் போய் வேற ஏதோ ஒரு ஸ்டிக்மால ரீச் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடக்குமா? ஸோ அது மாதிரி யோசிச்சிருக்கீங்களா பிளான்ட்ல எப்படி ஆக்சுவலாக ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு, ஆர் த ஃபர்டிலைசேஷன்? ஸோ நிறைய டைப் லைக் புதுசாக ஃப்ளவர்ஸ் ஆகட்டும், சீட்ஸ் ஆகட்டும் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு. பட் தேர் ஆர் சான்சஸ் இல்லையா, லைக் வேற ஏதோ ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டோட போலன் கிரெயின் வந்து வேற ஒரு ஸ்டிக்மாவோட அட்டாச் ஆகலாம். ஸோ அது வந்து வெதர் இட் வில் லீட் டு ஃபர்டிலைசேஷன் இல்லை என்ன மாதிரி மெக்கானிசம் நடக்குது அதில்? ஹெர்மோஃப்ரோடைட்டிக். So that is actually bisexual, but இன்னொரு specific term இருக்கு. We call it, we give like monoecious dioecious. நானே கெஸ் பண்றதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது monoecious dioecious அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக சொல்லுங்க. ஓகே, எஸ். ஸோ கம்மிங் பேக் அகெயின் ஹியர். ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க எப்படி ஆக்சுவலாக பிளான்ஸ்ல வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஸோ இவ்வளோ வேர்ட் அபவுட் பாலினேஷன். பாலினேஷன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நிறைய ஏஜென்ட்ஸ் எல்லாம் அதில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனால் எப்படி அது கரெக்டாக போய் அந்த பர்டிகுலர் பிளான்ட்ல தான் வந்து லைக் இட் இஸ் ஹேப்பனிங், அதே ஸ்பீஷீஸோட தான் நடக்குது. ஆனால் அது எப்படி நடக்குது? ஸோ இதெல்லாம் யோசிச்சு வைங்க. ஸோ த பேசிக் டெர்மினாலஜிஸ் யூ ஷுட் நோ அபவுட் anther, filament, together it forms the stamen. ஸோ anther அப்படிங்கிறது என்ன? ஸோ இந்த antherக்குள்ள தான் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்க போகுது? போலன் கிரெயின்ஸ். ஸோ போலன் கிரெயின்ஸ் ஆர் சீன் வித்தின் த anther. ஸோ filament அப்படிங்கிறது the stalk portion. ஸோ that is the stalk portion. Okay, so that is, so this is anther and the filament. ஸோ ஆக்சுவலி நீட்ல கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ்லி, லைக் இந்த ஃபிலமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ ஃபிலமெண்டோட இட் ஹேஸ் அ ப்ராக்சிமல் அண்ட் த டிஸ்டல் பார்ட். ஸோ விச் பார்ட் இஸ் ஆக்சுவலி அட்டாச்ட் டு த proximal? So this is actually the filament and this is the anther. So இந்த anther and filament இருக்கும்போது filamentoட proximal part is attached to which particular part அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா யூ கேன் கமெண்ட் இட். It was actually previously நீட்ல கேட்டிருந்த ஒரு question. ஸோ NCERT புக்ல லைன் பை லைன்லேயே இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ இது தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ which is the proximal and the distal part? So this is actually the distal. இங்க proximal இருக்கும். ஸோ இங்க என்ன அப்போ இருக்கும் ஆக்சுவலா?
There'll be the thalamus portion. So the proximal part of the filament is attached to the thalamus or the petal. Actually question or statement is that. So in the ஒரு line நம்ம read பண்ணிருந்தோம் அப்படின்னா 4 marks easier score பண்ணிருக்கலாம் நீட்ல. So இதெல்லாம் side by side you can note it on so that like கண்டிப்பா இதெல்லாம் ஃபியூச்சர்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த சாப்டர் படிக்கும் போதே இப்பயே அதை கிளியரா படிச்சு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் மைக்ரோஸ்பொராஞ்சியம் அண்ட் மெகாஸ்பொராஞ்சியம். இந்த ரெண்டு டேர்ம் மேபி கொஞ்சம் நியூவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர் ஹேவ் யூ ஹர்ட் அபவுட் திஸ் டேர்ம்? Microsporangium and megasporangium என்னன்னு தெரியுமா? So we have like anther, filament, stamen, pistil. So இதெல்லாமே ரொம்ப ஃபெமிலியரான டேர்ம்ஸ். பட் இந்த சாப்டர்ல நம்ம டீப்பா படிக்க போறது இந்த ரெண்டு பார்ட்ஸ் பத்தி தான். அண்ட் அது எப்படி ஃபார்ம் ஆக போகுது அந்த ப்ராசஸ். So இப்போ microsporangium is related to which particular structure and megasporangium is related to which particular structure. So at least அது ஏதாச்சும் guesses இருக்கா? Yes. So microsporangium is related to the pollen grain formation. So pollen grain which is actually the male gametophyte. அப்போ female gametophyte எது? That is the ovule. So இந்த ரெண்டு fusion we call it as fertilization. பட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது? போலன் கிரெயின் அப்படிங்கிறது இந்த டஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஈவன் லைக் ஹைபிஸ்கஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலர்ல இந்த டஸ்ட் ஒரு பவுடரி சப்ஸ்டன்ஸ் வரும் இல்லையா? ஸோ தட் இஸ் ஆக்சுவலி த போலன் கிரெயின். அதுவே ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கு. அதை இன்னும் டீட்டெயிலாக தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ மைக்ரோஸ்பொராஞ்சியம்ல we are going to talk about the pollen grain. So megasporangium is actually nothing but the ovule. Okay, so the next thing is, so look at this picture. In the picture in detail nama paakalam. So that is starting from the anther primordium. So anther primordium, it is nothing but, see, or a number of cells, it is forming a tissue. And the tissue we call it as sporagenous tissue. So starting from this picture, in the butterfly shaped structure தான் நமக்கு ரொம்ப important. பேசிக்கலி நான் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எதோட வியூ அப்படின்னா நான் ஆன்சர் சொன்னேன் இல்லையா? ஸோ அதோட அந்த டாப் போர்ஷன் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. ஸோ வி ஹேவ் டு சீ இன் டீட்டெயில் வாட் இஸ் பிரசன்ட் இன்சைட். ஸோ அந்த போலன் கிரெயின்ஸ் ஆக்சுவலாக யங்காக எப்படி இருக்க போது அண்ட் இஃப் இன் கேஸ் ஆஃப் மெச்சோர்டு செல் ஹவு இட் ஆக்சுவலி லுக்ஸ். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் differentiation of archisporial cells, ஒரு mass of cells center of the antherல present ஆயிருக்கு. So this is actually the view. So anther we know it is a bilobed structure இல்லையா? So அந்த bilobe எப்படி இருக்க போது? So it actually looks like a butterfly. So இது ஒரு lobe and இது ஒரு lobe. So this is one lobe and this is one lobe. Okay. So each lobe has two microsporangium. So the microsporangium அப்படிங்கிறது இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு mass of cells. அப்போ pollen grains நம்ம இப்பயே கெஸ் பண்ணிடலாம் ஆக்சுவலா அது எங்க பிரசண்டா இருக்கும். ஸோ இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் சொன்னா இல்லையா, ஒரு லோப்ல ரெண்டு மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கும். ஸோ டோட்டலா 2 lobes அப்படிங்கும் போது எவ்வளவு நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்க போது? 4 மைக்ரோஸ்பொராஞ்சியம். ஸோ which is actually 4 microsporangium. So this is actually the microsporangium. So the next thing, so in the antherல எடுத்துக்கிட்டோம்னா, so it has a 4 layers. See, திரும்ப சொல்ற இதை in detail நம்ம தெரிஞ்சுக்கணும் because questions are repeatedly asked from this particular part. Anther அதோட அந்த tiers of anther அதோட transverse section எப்படி இருக்க போது, அந்த wall layers are very very important. So அது actually it is made up of 4 wall layers. Antherக்கு so it has 4 wall layers. So அதுக்கு ஒரு mnemonic இருக்கு. So we call it as NEET. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுதா? ஆன்தர் எடுத்துக்கிட்டோம். ஆன்தரோட டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் பார்க்குறோம். ஸோ ஆன்தர் இஸ் ஆக்சுவலி பைலோப்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பைலோப்டுக்குள்ள போலன் கிரெயின்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்க போகுது? ஒரு லோப்ல 2 மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கும். மைக்ரோஸ்பொராஞ்சியம் இஸ் நத்திங் பட் ஒரு மாஸ் ஆஃப் செல்ஸ். ஸோ அந்த செல்ஸ்ல தான் என்ன டெவலப் ஆக போகுது? போலன் கிரெயின்ஸ் டெவலப் ஆக போகுது. அப்போ இந்த போலன் கிரெயின்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவுட்டர் சைட்ல 4 லேயர் இருக்கு. அந்த 4 லேயரை ரிமெம்பர் பண்றதுக்கான நெமோனிக் தான் இந்த NEET. ஸோ வாட் இஸ் தட் NEET? ஸோ லெட் அஸ் have a look. So starting from first layer is epidermis, then we have the endothecium,
and we have the middle layer, and next the innermost layer is called the tapetum. So இந்த மாதிரி 4 layer இருக்கு. ஓகேவா? So just remember this particular terms. இந்த 4 லேயரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் சென்டர்ல இருக்கக்கூடியதுல தான் போலன் கிரெயின் இருக்கும். அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இவ்வளோ லேயர்ஸ் இருக்கு. அப்போ இந்த outer 3 layers are actually for the protection. Okay, and next it also helps in the dehiscence of anther. So apart the question varum, so pollen grain has to be released. Appa na already sollirukken, ipo 4 layer adha protect panni irukku appadina adu eppadi release agum, then how is that fertilization going to happen? See, this is for the protection and dehiscence. So in the tapetum அப்படிங்கிறது innermost layer which is actually going to provide the nourishment for the pollen grain. Okay, va? Monoecious plant, okay, fine. See, in the outer 3 layers, epidermis, agatum, endothecium, and the middle layers, these 3 layers are actually going to help in the protection and the dehiscence. அதாவது young antherல அந்த pollen grain pollen sac குள்ள இருக்கும். ஸோ அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கு, அதுக்குள்ள என்ன present ஆயிருக்கு, இந்த pollen grains இருக்கு. ஸோ அது மெச்சூர் ஆகும்போது it becomes pollen grain, it comes out. So through some part. So this is actually in the particular area we call it as stomium. So in the outer layers எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா there is a thickening, அந்த callose thickening அப்படிங்கிற wall layers இதெல்லாம் அந்த cells எல்லாமே அந்த thickening present ஆயிருக்கும், so that the pollen grain cannot come out. It is a like form of a protection. இந்த ஸ்டோமியம்ங்கிற பார்ட் மூலமா தான் அந்த ஆந்தர் என்ன ஆகும், டெஹீஸ் ஆகும். that is it is going to break open. அப்போ என்ன ஆகும், இந்த pollen grains எல்லாமே ரிலீஸ் ஆயிடும். அப்போ இந்த pollen grains டெவலப் ஆகணும் அப்படின்னா it needs some energy, right? So that energy and nutrition is actually provided by this tapetum. Okay, so dehiscence அப்படின்னா breaking open, அதாவது அது உடைச்சு வெளியே வரணும் இல்லையா, அப்பதானே ரிலீஸ் ஆகும். ஸோ லுக் அட் தி ஸ்ட்ரக்சர். ஸோ இதை தான் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, ஸோ தட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த எபிடர்மிஸ், மிடில் லேயர் இருக்கு tapetum, அந்த ஸ்போராஜினஸ் செல். ஸோ இந்த ஸ்போராஜினஸ் செல்ல தான் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கு, மைக்ரோஸ்பொராஞ்சியம், தட் இஸ் நத்திங் பட் மாஸ் ஆஃப் செல்ஸ். ஸோ அந்த செல் ஒவ்வொரு செல் இட் வில் அண்டர்கோ ஃபர்தர் டிவிஷன். ஸோ அந்த டிவிஷனை தான் மைக்ரோஸ்பொராஜினஸ் ப்ராசஸில் பார்ப்போம். பட் அந்த லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ 4 கார்னர்லையுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி 1 அப்படின்னா 2, 3, 4. ஸோ இந்த மாதிரி 4 கார்னர்ஸில் 4 மைக்ரோஸ்பொராஞ்சியம் வில் பி present. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். So central we have a sterile tissue that is called as connective. So it is having actually vascular bundles, but adume it helps in the development. So next in the epidermis arkatum, endothecium, middle layer, tapetum. So the pollen tetrad na takkana vandiruchu. So adu eppadi vandirukum? So that is through the process of, so the pollen tetrad kapram we have this microspore. Each microspore is going to develop or mature into a pollen grain. So இப்போ இந்த லேயர்ல இருந்து ஒவ்வொரு செல்லும் என்ன ஆகும் அப்படின்னா it undergoes a process called microsporogenesis. ஸோ இப்போ இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்போராஜினஸ் செல். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் it is going to divide. ஸோ அதை we call it as microspore mother cell. Microspore mother cell. So that is MMC. சரியா, அது வந்து diploid in nature. See, இதெல்லாமே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். பிகாஸ் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் இப்போ ஒரு ப்ராசஸ் பார்ப்போம், திரும்ப மெகாஸ்போரோஜெனிசிஸ் ஒரு ப்ராசஸ் பார்ப்போம். இதெல்லாம் என்ன எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் ஆர் மைக்ரோஸ்பொராஞ்சியம் இஸ் அசோசியேட்டட் வித் த போலன் கிரெயின். ஸோ அந்த போலன் கிரெயின் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? ஸோ வி ஹவ் சீன் த போலன் கிரெயின், பட் அது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற ப்ராசஸ் தான் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அந்த சென்டர்ல லைக் இது எல்லாமே மைக்ரோஸ்கோபிக் வியூ. அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய செல் எப்படியெல்லாம் டிவைட் ஆகி அந்த லைக் அந்த போலன் கிரெயின் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஸ்போராஜினஸ் செல் ப்ரெசென்ட்டாக இருக்கு, அதில் ஒரு செல் which is actually the எல்லா செல்லுமே it is actually the microspore mother cell. அந்த லாஸ்ட் டிவிஷன் செல்லை we call it as microspore mother cell. அது வந்து diploid in nature. அப்போ if this has to undergo meiosis, okay, so அது meiosis. அப்போ பேசிக்கலாகவே meiosis என்ன மாதிரி டிவிஷன்? ஸோ you know right, like what is meiosis and mitosis?
சிம்பிளா எப்படி சொல்லலாம், மியோசிஸ்ல குரோமோசோமல் நம்பர் ரெடியூஸ் ஆகும் இல்லையா, ரிடக்ஷன் டிவிஷன். whereas மைட்டோசிஸ் என்ன மாதிரி இருக்கும், குரோமோசோம் நம்பர் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ வி கால் இட் as ஈக்குவேஷனல் டிவிஷன். ஸோ இப்போ இங்கே மியோசிஸ் நடக்கும்போது we'll get a haploid microspores. So what we get is haploid microspores. Okay va? So yes, meiosis and mitosis. Meiosis வந்து reduction division, whereas mitosis is an equational division. அப்போ finally we'll get a haploid microspore which is going to form a tetrad. இந்த மாதிரி 4 cells ஃபார்ம் பண்ணும். ஸோ இதில் ஒவ்வொன்றுமே it is going to become a, இது செப்பரேட் ஆகி each one is going to become a pollen grain. So ஒரு pollen grain develop ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி n number of process நடக்கணும். So this whole process is called as microsporogenesis. அந்த சென்டர்ல ஒரு செல் இருக்கு, அந்த செல் இன்னும் further divide ஆக போகுது, that is meiotic division நடக்கும். So ஒரு tetrad of cells form ஆகும், that is shown in this picture. Pollen tetrad form ஆகும். So then அந்த pollen mature ஆகும்போது what is going to happen, each one is going to separate. So that is called as microspore. So each one, like அந்த microspore is going to become a pollen grain. So அடுத்ததுல அது pollen grain மாறிடும். So stomium you can see. So this is the point of dehiscence ன்னு சொன்னேன். So அந்த இடத்துல மட்டும் அந்த layers எதுவுமே இருக்காது, திக்கனிங்கும் இருக்காது. So that the mature ஆனதுக்கு அப்புறம் pollen grain can come out of the anther. Okay, so this is the whole process of microsporogenesis. So simple சொல்லிருக்கோம், but இத பத்தி in detail நம்ம ஒவ்வொரு step by step next sessionல பார்க்கலாம். Okay, so next, so அடுத்தது pollen grain பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி usually mature pollen grain we would have seen. So it has a 2 wall layers. அடுத்தது அந்த pollen grain எப்படி mature ஆகி அதுல என்ன மாதிரி gametes present ஆயிருக்கும். So pollen grain basically represents the male gamete. Okay, so pollen grain, so pollen grain is nothing but it represents the male gametophyte. Okay va? Okay, so next thing is about the pollen grain. So young pollen, it is like this, ஒரு சின்ன செல், அதுல வந்து nucleus இருக்கு. So this is young pollen. So if it is maturing அப்படினா it has a double wall layers. So then it has a 2 wall layers. So this is the 2 wall layer which is exine and intine. So the thickness பார்த்தாலே தெரியும். So the thick portion is called as exine. Okay, and the thin and it is uniform layer is called as intine. And இதுக்கு நடுவுல ரெண்டு nucleus இருக்கும். Okay, so 2 nucleus will be present. Young pollen, it is just a cell with a nucleus. But அதுவே mature ஆச்சு அப்படின்னா அது நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஸோ ஹைபிஸ்கஸ்ல, ஸோ தட் இஸ் ஆக்சுவலி அ மெச்சூர்ட் pollen grain. அப்போ அது இன்னும் நம்ம மைக்ரோஸ்கோபிக் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா அதோட டீடைல்டு ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது அதுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் 2 லேயர் ஆஃப் திக்னஸ் இருக்க போது அதில் நிறைய சப்ஸ்டன்சஸ் எல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அ mature pollen grain. So it has an exine and intine. So the exine layer எடுத்துக்கிட்டோம்னா it is actually the thick one, and அதுல வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான சப்ஸ்டன்ஸ் present ஆயிருக்கும். It is actually a homework. So whoever is listening, so make a note of it. So what are the substances present in exine and intine, அதை மட்டும் நோட் பண்ணி வைங்க, which is a very very important 2 mark. So please make a note of it. 2 mark இருக்கலாம், இல்ல 3 mark, or even it can be asked in a 1 mark question. So homework is the constituents of exine and intine. So what is actually present in exine and what is actually present in intine, அதோட main difference என்ன, அதை மட்டும் நோட் பண்ணி வைங்க. திரும்ப சொல்ற very important 1 mark அது. So please make a note of it. அடுத்தது, so இப்போ we have this exine intine, அதுல ஒரு சில ஏரியால spaces இருக்கு இல்லையா, so this is called as germ pore. இப்போ அடுத்த question வரும். So why is this germ pore essential? ஸோ அதாவது இப்போ நியூக்ளியஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ அடுத்து இன்னும் நம்ம இந்த pollen grainலேருந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், மேல் கேமெட் வேணும் நமக்கு. ஸோ இந்த மேல் கேமெட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? ஸோ யூஸ்வலாக இதில் 2 நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ இந்த 2 நியூக்ளியஸில் ஒரு நியூக்ளியஸ், தட் இஸ் த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ், இஸ் கோயிங் டு அண்டர்கோ டிவிஷன். அது டிவைட் ஆகும்போது வில் கெட் 2 மேல் கேமெட்ஸ். ஸோ இது வரலும் புரிஞ்சுதா?
ஸோ அட்லீஸ்ட் ஸ்டில் திஸ் லைக் இது வரலும் புரிஞ்சுதா, அந்த pollen grain ஸ்ட்ரக்சர் வரலும் புரிஞ்சுதா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி பார்ப்போம், ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி ஈஸிலி. ஸோ இது வரலும் புரிஞ்சுதா கைஸ்? ஸோ டில் நவ், ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த அந்த ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர், அந்த ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ல வந்து இப்போ வரலும் அந்த pollen grain ஃபார்ம் ஆன வரலும் புரிஞ்சுதா? அடுத்த ஸ்டெப்ல we'll see how it is actually like producing the male gametes. Yes, clear-ஆ? ஸோ கிளியர்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஸோ தட் இன்னும் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம அதை புரிஞ்சு லைக் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ பிகாஸ் இது புரியல அப்படின்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். திரும்பவும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ரீட் பண்ணோம் அப்படின்னா லைக் டீட்டெயில்டாக எடுக்கும்போது இந்த கான்செப்ட் அட்லீஸ்ட் தெரியணும், இந்த ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதுன்னு. ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டுட் ஜஸ்ட் கிவ் இட் தம்ஸ் அப். வில் ஸ்டார்ட் வித் த நெக்ஸ்ட் திங். ஓகே, அண்ட் டெஃபினட்டாக அந்த ஹோம்ஒர்க் பாருங்க, பிகாஸ் நெக்ஸ்ட் செஷனில் ஐ ஆஸ்க் கொஸ்டின்ஸ் பிகாஸ் இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே ரைசன். அடுத்தது இப்போ இந்த கேமெட் எப்படி ஃபார்ம் ஆக போகுது? 2 மேல் கேமெட் ஃபார்ம் ஆகணும். ஸோ அதுதான் திரும்பவும் சொன்னேன், pollen grain மேல் பார்ட்டோட அசோசியேட்டா இருக்கு. இப்போ கேமெட்டிக் ஃபியூஷன் நடக்கணும். we know that sexual reproduction அப்படினாலே என்ன நடக்கணும்? there should be fusion of gametes. ஸோ இங்கே நம்ம என்ன கேமெட்டை பற்றி பேசவே இல்லை. அப்போ எங்கே கேமெட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும்? So that is the next thing. இப்போ we saw this exine intine பார்த்தோம். So exine பார்ட்டை விட்டுடலாம். அடுத்து இந்த intine வந்து அந்த germ pore இருக்கு இல்லையா? ஸோ இந்த germ pore ஸ்பேஸே அதுக்கு தான் அந்த intine வந்து இன்னும் grow ஆகும். that is called as pollen tube. ஸோ அந்த pollen tubeல ஆல்ரெடி நமக்கு 2 நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ we have vegetative and the generative cellனு கொடுத்துருக்காங்க. ஸோ both the cell will have 2 நியூக்ளியஸ், அதாவது வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கும் அண்ட் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கும். அண்ட் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் யூஸ்வலாக ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், பட் தட் இஸ் கோயிங் டு அண்டர்கோ டிவிஷன். எந்த செல் டிவிஷன் ஆக போகுது? ஜெனரேட்டிவ் செல். ஸோ இஃப் திஸ் ஜெனரேட்டிவ் செல் இஸ் அண்டர்கோயிங் டிவிஷன் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் 2 மேல் கேமெட்ஸ். ஸோ அப்படி ஃபார்ம் ஆனது தான் இந்த 2 மேல் கேமெட். ஸோ நத்திங், 2 செல் இருக்கு, 2 நியூக்ளியஸ் இருக்கு, அதுல ஒரு நியூக்ளியஸ் டிவைட் ஆக போகுது. அது எந்த நியூக்ளியஸ்? அந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். அந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் டிவைட் ஆகி ஸோ ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் இஸ் கோயிங் டு டிவைட் அண்ட் டு ஃபார்ம் 2 மேல் கேமெட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபைனலாக 2 மேல் கேமெட் எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு தெரிஞ்சிருச்சா? 2 மேல் கேமெட் இருக்கு, அதுவுமே நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் தான். ஓகே, ஸோ கிளியரா 2 மேல் கேமெட் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு. ஸோ இட் இஸ் கோயிங் டு டிவைட் அண்ட் ஃபார்ம் அ 2 மேல் கேமெட். ஸோ அது எந்த நியூக்ளியஸ்? ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். அண்ட் யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா 60% ஆஃப் த ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸில் அந்த செல்ஸ் வந்து pollen grain will be like released. ஸோ ரிலீஸ் ஆகும் இல்லையா, மெச்சூர் ஆகி ரிலீஸ் ஆகுது 2 செல் ஸ்டேஜ்லேயே ரிலீஸ் ஆகிடும். ஓகே, பட் இன் சம் செல் இட் will undergo division. ஸோ இந்த கேமெட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் டிவைட் ஆகும். So that is one more thing about it. So இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? 2 மேல் கேமெட்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ மேல் கேமெட் பார்ட் முடிஞ்சுது. அடுத்து we have to talk about the next is female gamete இல்லையா? ஸோ female gamete எப்படி ப்ரொடியூஸ் ஆக போகுது and how is the fusion going to happen? ஸோ கிளியரா பேசிக்கலி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் நடக்கணும் அப்படின்னா we need okay, so we need to know 2 கேமெட் ஃபியூஷன் எப்படி நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் எப்படி ஃபார்ம் ஆக போகுதுன்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேல் கேமெட் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு ஒரு குயிக்காக ஒரு ஸ்டோரி பார்த்தாச்சு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த மைக்ரோஸ்போராஞ்சியம், அந்த ஆந்தர்க்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேயரும் பார்த்து அதில் அந்த pollen grain எப்படி டெவலப் ஆகும், அதுலேருந்து மேல் கேமெட் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தாச்சு. ஸோ ஓவராலாக ரஃபாக பார்த்தாச்சு. அடுத்தது இப்போ இந்த ஃபீமேல் கேமெட் எப்படி ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், நியூக்ளியஸ் அண்ட் நியூசிலஸ், வெரி குட் கொஸ்டின். ஸோ நியூசிலஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நியூசிலஸ் எந்த பார்ட்டில் இருக்கும்? சந்தோஷினி. ஸோ நியூசிலஸ் இஸ் சீன் இன் த ஃபீமேல், அதாவது ஓவியூல் இருக்கு இல்லையா? ஸோ லுக் அட் திஸ் பிக்சர். ஸோ இதில் பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஸோ நியூக்ளியஸ் வில் டாக் அபவுட் பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா அதுக்கு நியூக்ளியஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். தட் இஸ் கோயிங் டு கண்ட்ரோல் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம செல் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம செல்லோட நியூக்ளியஸ்ல தான் டிஎன்ஏ எல்லாம் ப்ரெசென்ட் இருக்கும். தட் இஸ் ஆல் டிஃப்ரெண்ட். நியூக்ளியஸ் அந்த சென்டர் போர்ஷன் இருக்கும். ஸோ நியூசிலஸ் இஸ் நத்திங் பட் அ மாஸ் ஆஃப் செல். ஸோ தட் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் நியூட்ரிஷன் டு த ஓவியூல். தட் இஸ் அ மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த நியூசிலஸ் நம்ம பிளான்ட்ஸ்ல ஓவியூல் இருக்கக்கூடிய ஒரு மாஸ் ஆஃப் செல். கிளியரா? அண்ட் அந்த செல்லோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? அந்த ஓவியூலா இருக்கட்டும், அந்த டெவலப்பிங் எம்ப்ரியோ இன் ஃபியூச்சர்ல இட் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் நியூட்ரிஷன். அப்போ pollen grainக்கு நியூட்ரிஷன் கொடுக்க டபிட்டம் அப்படிங்கிற ஒரு செல் இருந்துச்சு, ரைட்? The same applies here. So இங்க நியூசிலஸ் வந்து it is going to provide nutrition. So என்ன particular portion, என்ன ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் if it has to develop அப்படின்னா it needs some energy or food or source of a nourishment. So that is provided by different structures. ஓகேவா? குட்.
So the next thing, இப்போ இந்த ovule எடுத்துக்கலாம். So look at this picture. So in the ovule we have different parts and this is a very important question. So இப்பயே like just make a note of it. So அதுக்கப்புறம் bookல mark பண்றதுனா mark பண்ணிக்கலாம். ஓகேவா? very very important structure. இந்த diagram மட்டுமே 3 mark இல்ல 2 markல கேட்கலாம். clear-ஆ? So compulsory questionல one of the yearsல இந்த particular diagram மட்டுமே questionல கேட்டிருந்தாங்க. So அதனால இதை இப்பயே பார்த்து வச்சுக்கலாம். சரியா? So what are the parts? just overall பார்க்கலாம். This is actually an inverted ovule. அதாவது anatropous ovule னு சொல்லுவோம். இது actually இல்ல reverseல இருக்கு. So upside downல இருக்கு. So it has two ends. It has a chalazal end and the micropylar end. See, this is a micropyle and this is chalazal end. அதுக்கு முன்னாடி அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய நியூசிலஸ். அப்ப நியூசிலஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் என்னது? ஒரு mass of parenchymatous cells which is going to provide nourishment or nutrition to the developing ovule இருக்கட்டும் and for the embryo sac. அடுத்தது நம்ம இங்க பார்க்க வேண்டியது அந்த embryo sac தான். So இன்னொரு homework, so 2-3 homework நான் மென்ஷன் பண்ண போறேன். So already homework I told you about exine and intine. இன்னொரு homework என்ன பண்ண போறீங்கன்னா previous year, அதாவது இந்த 2023 ஓட question paper எடுத்து அந்த question paperல இந்த chapterல வந்து என்னென்ன questions வந்திருக்கு, ஒரே ஒரு 1 mark கொஞ்சம் twist பண்ணியிருந்தாங்க. ஸோ சென்டம் நிறைய பேர் அதில் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன question, அது actually it is related to the female gametophyte. இது ரிலேட் பண்ண question தான். ஸோ ஜஸ்ட் அதை நோட் பண்ணி இப்பயே லைக் செக் அவுட் த பேப்பர் அண்ட் ஸ்டார்ட் மேக்கிங் நோட்ஸ். அதை பார்த்து இப்பயே எழுதி வச்சிருங்க என்னென்ன questions வந்திருக்குன்னு. ஸோ தட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். சரியா? So please make a note of it. So 2023 paper, biology paper எடுத்து அதில் 1 marks அதுவும் இந்த particular chapterலேருந்து என்னென்ன questions வந்திருக்குங்கிறதையே நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங், ஸோ இந்த நியூசிலஸ் இருக்கு. ஸோ நியூசிலஸ் ஒரு மாஸ் ஆஃப் செல். அந்த நியூசிலஸ்குள்ளே இன்னொரு ஒரு பேக் மாதிரி ஒரு இருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் embryo sac. ஸோ which is going to be the female gametophyte. ஸோ ஆன்சர் நானே கொடுத்துருக்கேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இந்த embryo sac இருக்கு இல்லையா? So in the embryo sac in detail நம்ம பார்க்க போறோம் because many questions can be asked from this embryo sac. இந்த embryo sac குள்ள தான் நிறைய cells இருக்க போகுது. இந்த ரெண்டு male gamete என்ன பண்ண போகுது? It is going to come and fuse with the embryo sac. அது எந்த செல்லோட fuse ஆகி என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆக போகுதுன்னு I will show it in the next slide. clear-ஆ? So we have the remaining structures like chalazal end இருக்கு. ரெண்டு end இருக்குப்பா. So chalazal end இருக்கு, micropylar end இருக்கு. The nucellus-ங்கிற ஒரு structure surround பண்றதுக்காக, protect பண்றதுக்காக we have the integuments. So this is the integument. So அது வந்து ஒரு லேயரா இருக்கலாம் இல்ல மல்டி லேயரா இருக்கலாம். இங்க வந்து ரெண்டு integument இருக்கு. So we call it as bitegmic. இதே ஒரே ஒரு integument இருந்துச்சுன்னா we call it as unitegmic, which is for the protection. Okay? So then there are other structures like hilum and the arch மாதிரி இருக்கு. So the vascular supply, so then it has this portion called raphe. Okay? And even the funicle, அதாவது அந்த like stack மாதிரி இருக்குது, we call it as funicle. But இதுல நம்ம focus பண்ண வேண்டியது என்ன இந்த picture and next thing about the embryo sac. அந்த embryo sac-க்குள்ள இருக்கக்கூடிய cells, என்னென்ன cells இருக்கு, எவ்வளவு நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்கு. இந்த மேல் கேமெட் வந்து இப்போ இதோட ஃபியூஸ் ஆகணும் அப்படின்னா எங்க வந்து ஃபியூஸ் ஆகும், எப்படி வந்து ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆக போகுது, இதுதான் நம்மளோட அடுத்த கொஸ்டின். So overall structure of ovule புரிஞ்சுதா? Yes guys, இதுவெல்லாம் புரிஞ்சுதா? So let us move to the next part. அடுத்து fertilization எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்போமா? So embryo sac in detail பார்த்தோம்னா தான் அடுத்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வரும். எப்படி வந்து ஃபியூஸ் ஆக போகுது, எங்க ஃபியூஸ் ஆக போகுது அண்ட் என்ன ஃபியூஷன் ஆச்சு அப்படின்னா என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆக போகுது. தட் இஸ் த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ கிளியரா? இதுவெல்லாம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ ஆக்சுவலி நம்ம எதுவுமே இன் டீட்டெயில் பார்க்கல, ஜஸ்ட் ஒரு ஓவராலாக ஒரு வியூ தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கிளியராக புரிஞ்சிச்சா? இதுவெல்லாம் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பிளான்ட்ல ரீப்ரொடக்ஷன் நடக்கணும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கணும், 2 கேமெட் ஃபியூஸ் ஆகணும். ஒரு கேமெட் பற்றி பார்த்தாச்சு, மேல் கேமெட் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஃபீமேலுக்கு எம்ப்ரியோ சாக் இருக்கு, அது நிறைய செல்ஸ் இருக்க போகுது. அந்த செல்லில் இந்த மேல் கேமெட் எங்கே வந்து ஃபியூஸ் ஆக போகுது, அதுதான் அடுத்த கொஸ்டின். ஓகேவா? எஸ். So this is the embryo sac. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த நியூசெல்லஸ் பார்த்தோம். ஸோ நியூசெல்லஸ்ல ஒரு எம்ப்ரியோ சாக் ப்ரெசென்ட் ஆச்சு, அதோட டீடைல்டு வியூ தான் இது. ஓகே? ஸோ த நெக்ஸ்ட் திங், இந்த எம்ப்ரியோ சாக்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கு அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் நீட் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ நியூக்ளியஸ் அண்ட் த செல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகேவா? ஸோ
starting from one end in the antipodal, so நம்ம பேஸ்ல இருந்து போலாம். antipodal cells எந்த எண்ட்ல பிரசன்ட்டா இருக்கும் அப்படின்னா chalazal end. வெரி இம்பார்ட்டன்ட், எந்த செல் எந்த எண்ட்ல பிரசன்ட்டா இருக்கு. இப்போ நான் ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர்ல காமிச்ச மைக்ரோபைலர் எண்ட் இருந்துச்சு, chalazal end இருந்துச்சு. அப்போ அதே தான் இங்கேயும் அப்ளை ஆக போகுது, பட் எந்த எண்ட்ல என்ன செல்ஸ் இருக்க போகுது. ஸோ antipodal cells வந்து they are seen in the chalazal end. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் synergids அப்படிங்கிறது இன்னொரு செட் ஆஃப் செல்ஸ். ஸோ ஜஸ்ட் இந்த எம்ப்ரியோ சாக்குள்ள என்னென்ன செல் எந்தெந்த போர்ஷன்ல ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ அடுத்து ஆன்டிபோடல் செல்ஸ் chalazal எண்ட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஏசி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏசி அப்படின்னா ஆன்டிபோடல் செல்ஸ் chalazal எண்ட்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் synergids are present in the micropylar end, பிகாஸ் இதுதான் அந்த ஆப்போசிட் எண்ட் மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ we have this micropylar end and the chalazal end. ஸோ அந்த ரெண்டு எண்ட்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ synergids are seen in the micropylar end. ஓகே, ஸோ மைக்ரோபைலார் எண்ட்ல synergids இருக்கு. அடுத்தது எவ்வளோ நம்பர் ஆஃப் synergids இருக்க போது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆன்டிபோடல் செல்ஸ் இருக்க போது. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆன்டிபோடல் செல்ஸ் பார்த்தாலே தெரியுது 3 செல்ஸ் ஆர் தேர். ஸோ லெட் மீ மார்க் த நம்பர்ஸ். ஸோ இங்கே பார்த்தா 1 2 3. ஸோ தெர் ஆர் 3 ஆன்டிபோடல்ஸ். ஓகே, ஸோ பேஸ் கிளியர். அடுத்தது synergidsல வந்தோம் அப்படின்னா we have actually 3 cells தான். ஸோ தட் இஸ் 1 2 and here we have the egg cell. So that is 3. So totally 3 cells. நம்ம பேசிட்டு இருக்கிறது cells மட்டும்தான். So next together it is called as egg apparatus. So ரெண்டு செல் இருக்கு. So along with the egg cell we call it as egg apparatus னு நம்ம சொல்லுவோம். Okay. So next is about the polar nucleus. So polar nucleus அப்படிங்கிறது சென்டர்ல ரெண்டு செல் இருக்கும். So we have, so இந்த ரெண்டுமே, so but actually we will take this together as one cell. Okay va? So this is one cell. So இப்போ மொத்தம் எத்தனை செல் ஆயிருக்கு? So here we have 3 cell, 4 5 6 7. So this is a 7 celled. But the next thing is about the nucleus. இப்போ நான் போலார் நியூக்ளியஸ்ல பார்க்கும்போதே you would have like கொஞ்சம் டவுட் வந்திருக்கும். அதுல ரெண்டு நியூக்ளியஸ் இருக்க மாதிரி இருக்கு, பட் நம்ம அதை ஒரு செல்லா எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ இந்த டவுட் வந்துச்சா? பிகாஸ் ஆன்டிபோடல்ல கம்பார்ட்மெண்ட்ஸ் கிளியரா தெரிஞ்சிருச்சு. 3 செல் இருக்கு, 3 நியூக்ளியஸ் இருக்கு, கிளியர். சினர்ஜிட்ஸ்லயும் அதே மாதிரி தான், 3 செல் இருக்கு, 3 நியூக்ளியஸ் இருக்கு, கிளியர். ஸோ 3 cells 3 நியூக்ளியர், 3 cells 3 நியூக்ளியர், கிளியர். அடுத்தது இந்த சென்டர்ல ஆக்சுவலா அந்த எம்ப்ரியோ சாக்ல we have a particular cell called polar, அதாவது central cell னு சொல்லுவோம், இல்ல polar cell னு சொல்லுவோம். But it is having 2 nucleus. Doubt வந்துச்சா? But I told it as a one cell அப்படி நம்ம எடுத்திருக்கோம். அப்போ அது உள்ள பார்க்கணும். ஆக்சுவலி எத்தனை நியூக்ளியஸ் இருக்கு? அதுல 2 நியூக்ளியஸ் இருக்கு. தெரியுதா? So we have one here and one here. 2 நியூக்ளியஸ் இருக்கு. அப்போ செல்லா நம்ம எடுக்கும்போது அதை ஒரு செல்லா எடுத்துக்குவோம்ப்பா, போலார் செல் அப்படின்னு எடுத்துக்குவோம். பட் சென்ட்ரல் செல்னு எடுத்துக்கலாம். பட் the thing is, நியூக்ளியஸை மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா you will be having totally 8 nucleus. Okay, so that is the reason we call this embryo sac as 8 nuclei and 7 celled structure. 7 cells இருக்கு, but nucleus ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். டுகெதர் இந்த சென்டர்ல இருக்க போர்ஷன் நம்ம போலார் செல்னு சொல்ல போறோம். சரியா? எஸ், 7 cells தான் 8 nucleate. ஓகேவா? 7 cell. எஸ் சந்தோஷ்னி. ஸோ 7 cells மட்டும்தான், பட் நியூக்ளியஸ் எவ்வளோ இருக்கு? 8 நியூக்ளியை இருக்கு. கிளியரா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? பிகாஸ் இது இப்பயே கிளியர் பண்ணிக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ தட் இதுலேருந்து கொஷின்ஸ், த n number ஆஃப் கொஷின்ஸ் நீட்லேயே 2-3 times the questions have been asked. ஓகே, கிளியரா? எம்ப்ரியோ சாக்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் செல்ஸ் அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூக்ளியை இருக்குன்னு புரிஞ்சிருச்சா? ஸோ எனி டவுட்ஸ் இன் திஸ்? எஸ் கைஸ், ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? So shall we move to the next part? So 7 celled and 8 nuclei. Okay, so the next thing is about difference between microsporogenesis and megasporogenesis. So this is also our homework. நான் இப்பதான் சொல்லியிருக்கேன். So microsporogenesis we got to know like the microspore mother cell, which is a diploid cell,
meiosis நடக்குது, ஒரு haploid 4 set of haploid cells நமக்கு கிடைக்குது. Each one is going to become a microspore, that is a pollen grain. அப்போ what about the megasporogenesis? So megasporogenesis is nothing but the megasporangium அப்படிங்கிறது என்ன? Ovule. So ovule is also called as megasporangium. இதுலயுமே அந்த நியூசிலஸ் பத்தி கேட்டிருந்தோம் இல்லையா? ஸோ நியூக்ளியஸ்க்கும் நியூசிலஸ்க்கும் டிஃபரன்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த நியூசிலஸ்ல ஒரு செல், மோஸ்ட்லி அந்த மைக்ரோபைல் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு செல் என்ன ஆகும்னா, இட் இஸ் கோயிங் டு பிகம் அ மெகாஸ்போர் மதர் செல். ஸோ இதில் கொஞ்சம் இப்போ தான் கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா நீங்கள் தெளிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் மெகாஸ்போர் மதர் செல். So this is also MMC தான், which is diploid in nature. So இப்போ கன்ஃபியூஷன் வந்திருக்கா? அடுத்த கன்ஃபியூஷன், மைக்ரோஸ்போர் மதர் செல் பார்த்தோம், இங்கே வந்து மெகாஸ்போர் மதர் செல். அண்ட் அது வந்து இந்த ஸ்போராஜினஸ் செல்லுலேருந்து வந்துச்சு இல்லையா? மைக்ரோஸ்போர் மதர் செல். மெகாஸ்போர் மதர் செல்ல எம்ப்ரியோ சாக் பார்த்தோம், அதை சுற்றி அந்த நியூசிலஸ் இருந்துச்சு. அந்த நியூசிலஸில் இந்த நியூசிலஸில் மோஸ்ட்லி த செல் டுவர்ட்ஸ் micropylar end. So இங்க mostly இங்க ஏதோ ஒரு cell, okay, which can be any cell. So அதுல one of the cell is going to become a megaspore mother cell. Okay, so this megaspore mother cell is going to undergo division. So இது meiotic division undergo பண்ணும். So again there will be a formation of, so this undergoes division to form haploid megaspore. But இங்க தான் twist. இங்கேயும் அதே மாதிரி 4 செல் ஃபார்ம் ஆகும். So it will be like 4 cells will be formed. Okay, so we have this micropylar end and the chalazal end. Okay, but இதுல ஒரு செல் மட்டும் தான் ஃபங்க்ஷனலா இருக்கும். That is the main difference between microsporogenesis and megasporogenesis. Microsporogenesisலயும் 4 செல் ஃபார்ம் ஆகும், பட் 4மே ஃபங்க்ஷனல் pollen grain மாறிடும். ஆனா இங்க megasporogenesisல அப்படி கிடையாது. இந்த 4 செல்ல ஒரு செல் மட்டும் தான் ஃபங்க்ஷனல். So ஒரு செல் மட்டும் தான் ஃபங்க்ஷனல். Okay, which is going to become the embryo sac, that is which is going to help in the future processes. So இது வரலும் clear-ஆ? Which is going to undergo further processes. So ஒரே ஒரு functional cell மட்டும் தான் இதுல இருக்கும் megasporogenesisல. ஆனா microsporogenesisல என்ன நடக்க போகுது? 4 செல்லுமே functional pollen grain மாறிடும். பட் இங்க அப்படி கிடையாது. Only one cell is going to become a megaspore. So that is helping in the process of embryo sac formation. Clear-ஆ? Which is the main difference between these two. So ஒன்னு pollen grain form பண்ணுது, இன்னொன்னு embryo sac form பண்ணுது. So இந்த embryo sac ஓட structure நம்ம பார்த்தாச்சு. அது 7 celled and 8 nucleus இருக்கக்கூடிய structure. So this is the very important point and கொஞ்சம் confusing-ஆ இருக்கக்கூடிய part. So இப்போ நான் ஓரளவு explain பண்ணிருக்கேன். So if you go back and read in your book, I think it will be very clear. So doubts இருந்துச்சுன்னா next sessionல கண்டிப்பா clear பண்ணலாம். Or you can ask your doubts in the comment section. Okay வா? So next கொஞ்சம் interesting-ஆ போலாம். So just very easy part. So கொஞ்சம் கஷ்டமான பார்ட்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது pollination. So pollination கண்டிப்பா தெரியும். So what is actually pollination? Transferring the pollen grain from one flower to the stigma of another flower or the same flower. Different terms use பண்ணுவோம். Basic-ஆ pollination-ஆ என்னது? Transfer of pollen grain to the stigma. So that is called as pollination. இல்லையா? So let me write down the definition. Transfer of pollen grain from anther to stigma, right? So that is called as pollination. So in the pollination நிறைய different type of pollination இருக்கு. Say ஒரே flowerல இருக்கு. So anther to the stigma of the same flower. So let me draw the picture. Okay, so இது ஒரு particular flower ன்னு வச்சுக்கலாம். So இங்க இன்னொரு flower இருக்கு. Okay, so there is one more plant. இங்க வந்து இன்னொரு flower இருக்கு. So just இந்த pollination கான types மட்டும் நம்ம explain பண்ணிடலாம். Okay, so இப்போ pollination ஒரே flower குள்ள நடக்குது அப்படின்னா we call this as transfer of pollen grain from anther to the stigma of the same flower அப்படின்னா we call it as self pollination or autogamy. So this is autogamy. அடுத்தது, if the
like pollen grain is transferred from anther to the stigma of another flower but of the same plant. ஒரே பிளான்ட்ல ரெண்டு மூணு ஃப்ளவர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாலினேஷன் நடக்குது அப்படின்னா from here to here. So what we call this as geitonogamy. Geitonogamy. And the pollen grain is transferred from anther to the stigma of different flower of the same and the particular species thana. So that is called as xenogamy. Okay va? Yes, 2 hours illappa, almost start பண்ணி 1 hour தான் இருக்கு. So I'll just give an overview and complete it. So remaining எல்லாமே நம்ம next sessionல discuss பண்ணலாம். So this is about the pollination, transferring the pollen grain. But எங்கிருந்து எங்க போகுது? Self pollination, cross pollination நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். So அதோட subtypes தான் இதெல்லாம். Self pollination, autogamy, same flowerலயே pollination நடக்குது. அடுத்தது என்னது? வேற flower ஆனா அதே plantல இருக்கக்கூடிய வேற flower அப்படின்னா we call it as geitonogamy. If it is of different plant அப்படின்னா we call it as xenogamy. So graftingலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? லைக் autograft, allograft, xenograft, அதே மாதிரி தான் இந்த pollination. Okay, so types பார்த்தாச்சு. So yes, these are the agents which are going to help in the pollination and அதுக்கான different terms. So biotic agencies இருக்கு. So that is the living organisms which are going to help in the pollination. And the pollinating agents are the work ஆகும். So direct நடக்காம with the help of agents. So abiotic agents we have like wind and water. Whereas biotic like animals or insects or நிறைய different animals in the pollination involve ஆயிருக்கு. Okay va? So அதுக்கு separate name இருக்கு. So which can be asked in a 1 mark question. So yes, this is about the fertilization in the angiosperms. So actually in the picture you have to make it very important point here because in the particular diagram பார்த்தனாலே last year like இப்போ இந்த 2023 NEETல இத பேஸ் பண்ணி ஒரு question வந்ததுச்சு. So based on the chromosomal number, haploid diploid, எந்த செல் haploid எந்த செல் diploid அத பேஸ் பண்ணி question வந்துச்சு. So antipodal cells நம்ம பார்த்தோம் இல்லையா? So which is actually haploid in nature. எக்குமே haploid தான். So the double fertilization அப்படிங்கிற process angiospermsல மட்டும் தான் நடக்கும். அதாவது pollen grainல ரெண்டு gamete இருந்துச்சு, அது ஏதோட வந்து fuse ஆக போகுது. So that is about the double fertilization. So let me show you. Okay, so these are the parts and the transformation parts. So endosperm போறதுக்கு முன்னாடி let me tell you what is double fertilization. So double fertilization, so what happens actually, நமக்கு already தெரியும் ரெண்டு male gamete இருந்துச்சு இல்லையா? So we have two male gametes. Okay, so ஒரு male gamete it fuses with which one and the other male gamete fuses with which one? So any idea? So we have two male gametes. So in the picture paatham illaya? So look at the picture. So we have two male gametes. So one of the gamete is going to fuse with the egg to form a zygote. Okay, so other one is going to fuse with the two polar nuclei. Okay, so inga going to fuse with the egg to form a zygote, whereas இன்னொரு male gamete it is going to fuse with the two polar nuclei to form pen. What is it pen? Primary endosperm nucleus, which is primary endosperm nucleus. At least இது வரல ஏதாச்சும் புரிஞ்சிருக்காப்பா? செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் அது வரலும் பார்த்தாச்சு. அடுத்தது இந்த டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற பார்ட். தட் இஸ் we saw like இந்த மேல் கேமெட் எப்படி ஃபார்ம் ஆச்சு அண்ட் ஃபீமேல் கேமெட் ஆஃப் தான் அந்த ஓவியூல என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஃபியூஷன் ஆகும்போது என்ன ஃபைனலாக நமக்கு கிடைக்க போகுது? தட் இஸ் அ பிக்கஸ்ட் கொஸ்டின். ஸோ கேமெட்ஸ் ஆர் யூஸ்வலி பேசிக்கலி ஹாப்ளாய்ட். ஸோ ரெண்டு மேல் கேமெட்டுமே ஹாப்ளாய்டு தான். அப்போ எக்குமே என்னது? இட் இஸ் ஆல்சோ ஹாப்ளாய்டு ஸ்ட்ரக்சர். ஸோ எக் அந்த எக் apparatusல பார்த்தோம் இல்லையா? ஸோ தட் எக். ஸோ இந்த ரெண்டும் ஃபியூஷன் ஆக போகுது. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் syngamy. Syngamy is nothing but fertilization. ஸோ ஃபர்டிலைசேஷனுக்கான இன்னொரு பேர் தான் syngamy. அப்போ ரெண்டு ஹாப்ளாய்டு ஸ்ட்ரக்சர் ஜாயின் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்க போகுது? we are going to get a diploid structure, that is the zygote. Okay,
So next இங்க மேல் கேமெட் இருக்கு, ரெண்டு போலார் நியூக்ளியர். அந்த போலார் நியூக்ளியர் ரெண்டு நியூக்ளியர் காமிச்சு டுகெதர் வி கால்குலேட்டட் as one cell structure. இந்த ரெண்டு போலார் நியூக்ளியுமே haploid and haploid structures. So we have 2n. அப்போ together what is going to form? That is a triploid structure, that is primary endosperm nucleus. Yes, another fuses with the polar nucleus to form a primary endosperm nucleus, which is nothing but pen. Clear? And this is called as triple fusion. ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன்லேருந்து என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ டபுள் ஃபர்டிலைசேஷன்னா என்னென்னு கொஷின் வரலாம், ட்ரிபிள் ஃபியூஷன்னா என்ன, சின்கேமினா என்னது, அண்ட் வாட் அபவுட் த குரோமோசோமல் நம்பர்ஸ், ஸோ ட்ரிப்ளாய்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம எதை மீன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து வரலாம். ஸோ இந்த பர்டிகுலர் இஃப் யூ வாண்ட் மேக் அ நோட் ஆஃப் இட். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப பாஸ் பண்ணி இதை இப்படி நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் கன்ஃபியூஷன் எதுவுமே வராது, அலாங் வித் குரோமோசோமல் நம்பர்ஸ். ஓகேவா? So I think this is enough for today. Let us discuss the remaining part in the next session. கொஞ்சம் questions மட்டும் நம்ம குயிக்காக பார்த்தலாம். Okay. So இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ நம்ம கிளாஸில் படிக்கும்போது பிளான்ஸ் எல்லாம் இருக்கட்டும், வாட் எவர் த செல் நல்லா கிளியர் வியூவாக இருக்கும். பட் எக்ஸாம் பேப்பரில் நமக்கு பார்க்கும்போது ஜஸ்ட் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இங்கில் அது என்ன பிக்சர் என்ன இதுன்னே தெரியாது இல்லையா? ஸோ ஹேவ் யூ கைஸ் ஃபேஸ் திஸ்? ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கா? யூஸ்வலாக நம்ம கொஷின் பேப்பரில் லைக் நம்மளோட ஸ்லிப் டெஸ்ட்டாக இருக்கட்டும், மிட்டமாக இருக்கட்டும், நம்ம கிளியர் வியூவில் படிச்சுட்டு போயிருப்போம். பட் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இங்கில் வி கான்ட் மேக் அவுட் த பிக்சர், ரைட்? So I guess most of you would have experienced like நம்மளோட lower classes-லயுமே இந்த மாதிரி நடந்திருக்கும் picture based questions-ல. So we would have felt like இது மாதிரி question ஈஸியாக attempt பண்ணிடலான்னு, பட் அந்த கொஷினே கிளியராக தெரிஞ்சிருக்காது இல்லையா? ஸோ நடந்திருக்கா? ஸோ அதாவது டோட்டலாக அதில் என்ன இமேஜ் என்ன நம்ம ஒரு கெஸ்டில் தான் அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ ஜஸ்ட் அந்த கலர் இங்கே வந்துச்சு அப்படிங்கிறத யோசிச்சு நம்ம ஆன்சர் பண்ணியிருப்போம் இல்லையா? ஓகே கைஸ், ஸோ கொஞ்சம் கொஷின்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ குயிக்காக, ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து ஸோ நீட் 2021 இந்த மாதிரி கொஷின், அதாவது நம்மளோட நீட் என்சிஆர்டி புக் பேஸ் பண்ணி தான் வருது. பட் நம்ம இதை படித்தோம்னாலே லைக் ஆல்மோஸ்ட் நிறைய கொஷின்ஸ் அட்டம் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ஸோ த டேர்ம் யூஸ்ட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from anther of one plant to stigma of different plant during which genetically different type of pollen grain stigma la vandirukku. So autogamy, xenogamy பார்த்தோம். So which one is this actually? Xenogamy, அதாவது different plant, அதனால genetically different pollen grain வரும். Okay, so next a typical angiosperm embryo sac. So இப்பதான் நான் சொன்னேன், so I hope you would have known. So which is 7 celled, ஆனா நியூக்ளியஸ் எவ்வளோ இருக்க போது? 8 நியூக்ளியஸ். So option A is the right answer. 8 நியூக்ளியஸ் இருக்கும், பட் செல்ஸ் எவ்வளோ இருக்கு? 7 celled. ஓகேவா? ஸோ கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது, செல்ஸ் 7 தான், நியூக்ளியஸ் மட்டும்தான் 8 இருக்க போகுது. ஓகே, ஸோ கோகோனட் வாட்டர் ஃப்ரம் த டெண்டர் கோகோனட். ஸோ இது ஆக்சுவலி எண்டோஸ்பர்ம் ரிலேட்டட் கொஷின். ஸோ எண்டோஸ்பர்ம் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். பட் டெண்டர் கோகோனட் கண்டிப்பாக எல்லாருமே would have had இல்லையா? ஸோ அந்த கோகோனட் வாட்டர் பார்ட் இருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் த ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம். ஆனால் அந்த எடிபிள், அந்த கோகோனட் பார்ட் எடிபிள், அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய எடிபிள் பார்ட் இருக்கு இல்லையா? ஸோ the white edible part is actually cellular endosperm. So அதை பற்றி நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அ ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம். அந்த வாட்டர் பார்ட்டை வி கால் இட் அஸ் ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பர்ம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வாட்டர் ஹயாசன்த் அண்ட் வாட்டர் லில்லி. ஸோ இதுவுமே பாலினேஷனுக்கு ரிலேட்டடான கொஷின். ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். விச் இஸ் இது ஆக்சுவலி நீட்டில் வந்து 2 தடவை அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த லைன் டேரெக்டாக நம்மளோட ஸ்டேட் போர்ட் புக்லேயே இருக்குது. ஸோ ஸ்மார்ட் பீப்புள் ஜஸ்ட் இது எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத இந்த செஷன் முடிச்சுட்டு யூ கேன் கமெண்ட் இட். ஸோ ஜஸ்ட் இதை மார்க் பண்ணுவீங்க, பிகாஸ் 2 times இந்த கொஷின் நீட்டில் வந்திருக்கு. ஓகே, ஸோ நமக்குமே போர்டு எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மேக் ஷியூர் யூ ஃபைண்ட் விச் பேஜ் நம்பர், இதை அண்டர்லைன் பண்ணிட்டு யூ just comment it below this video. Okay, so that is the right answer is insect and winds. So கண்டுபிடிச்சி கரெக்டாக பேஜ் நம்பர் சொல்லுங்க. ஸோ in angiospermல ஸோ இந்த வருஷம் நீட்டில் வந்த கொஷின் இது. ஓகேவா? ஓகே, ஸோ angiosperma எடுத்துக்கிட்டோம்னா haploid, diploid, triploid structures of a fertilized embryo sac sequentially. ஸோ இப்போ அந்த பிக்சர் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஐ ஷோட் யூ ஒன் பிக்சர், ஐ டோல்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பிக்சர் பார்த்துருந்தா இந்த கொஷின்லாம் ஈஸியாக அட்டம் பண்ணலாம். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ், ஸோ எனி கெஸஸ்?
Okay, so Saravanan, I guess. Okay, we'll upload it. We'll do the book back questions also. So, in the question can answer. So, in the version NEET la vanda question. So, haploid, diploid, and triploid structure. Okay. So, which is the correct answer? So, synergids, zygote, and primary endosperm nucleus. Ilya. So, synergids are actually haploid. Diploid structures, zygote is a diploid structure, and triploid is the primary endosperm nucleus. So, this is the right answer. Okay. So yes, I think this is enough for today. So reminding எல்லாமே நம்ம next classல இன்னும் detailed பார்க்கலாம். So have you ever felt this? இந்த மாதிரி நடந்திருக்கா? Should have forgot to do the homework, but the teacher is absent or no class? Yes. So இது வரலாம் class listen பண்ணீங்களா? So how was this session? So I hope you understood or in the particular chapter ஒரு overview கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். It is actually easier chapter தான். But இது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா it is the like easiest, the most easiest and high scoring chapterமே இதுதான். இல்லையா? So yes, whoever is the chat, எங்க chat sessionல இருக்கவங்கலாம். So புரிஞ்சுதா? இதில் இன்னும் நம்ம பேலன்ஸ் பார்க்க வேண்டியது போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் பாலினேஷன் இன் டீட்டெயிலெலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் in the next session. Yes guys, any doubts? Yes, Sujita. So இந்த மாதிரி நடந்திருக்கா? So more, don't go into more serious mode, okay? So like in the chapter இது வரலும் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ தூரம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. So the next sessionல like பாருங்க. So like whatever I have taught you, just go back and read again. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சா you can like ask in the next session. We'll talk about it, okay வா? அண்ட் எவ்வளோ தூரம் நடத்திருக்காங்க. ஸோ ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் இல்லை லைக் நடத்துறது ஏதாச்சும் புரியல, லைக் கிளாஸில் நடத்துனது ஏதாச்சும் புரியல அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் இட் வில் கிளியர். ஓகே. ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்காப்பா? ஸோ பேசிக்கலி இந்த சாப்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஹவு த பிளான்ஸ் ஆர் கோயிங் டு ரீப்ரொடக்ஷன் லைக் ரீப்ரொடியூஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸ் எப்படி நடக்க போகுது. பிகாஸ் ஏசெக்ஷுவல் இஸ் வெரி ஈஸி. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அந்த கேமெட் ஃபார்மேஷன்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே இந்த சாப்டர்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நமக்கு கம்பல்சரி கொஸ்டின் பயோவில் வரும், அதுவுமே இந்த சாப்டர்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு டூ த ஹோம்ஒர்க். ஸோ ஹோம்ஒர்க் 2-3 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸைன் அண்ட் இன்டென் அதோட காம்போனன்ட்ஸ் என்னென்ன, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மெயின் காம்போனன்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸை நம்ம பார்ப்போம். அண்ட் ஆல்சோ அந்த பேஜ் நம்பர், எந்த பேஜ் நம்பரில் அந்த கொஷின், அந்த வாட்டர் ஹயாசின்த் அண்ட் வாட்டர் லிலி Inia, you can contact through that number. Idhula in the description liye irukum helpline number, you can message in that. Okay va? So WhatsApp பண்ணுங்க. Clear ah? So yes guys, so thanks for listening. So see you in the next class. I hope you understood. So புரிஞ்சதா எல்லாமே? Sorry guys, clear? Second page. So page number mention பண்ணுங்க. Reason. Okay, so இன்னைக்கு session clear ah? No one attending the call. So just message, I'll check it out in here, okay va? So clear guys? Okay, in here I'll check it out once again. So திரும்ப பார்த்துட்டு சொல்றேன். Like just message பண்ணுங்க இப்போ. Okay va? Okay guys, so see you in the next class. Bye.